தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசச்சாராயம் பருகி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்பது குறித்தான தகவல் வெளியாகி இருக்கிறது. விசச்சாராயம் பருகி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். தொடர்ந்து அந்த ஆணையம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்துட்டு இருந்தீங்க. தற்பொழுது அந்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரம் என்ன? இதுவரை 34 பேர் இறந்திருப்பதாக அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த 34 பேருக்கும் குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிவாரணமாக கிட்டத்தட்ட உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாயும், அதே போல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50 ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியில் வழங்கப்படும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூழலில் கடுமையான சூழலில் தற்போது தங்களுடைய குடும்பத் தலைவரை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் ரூபாய் குடும்பம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயும், அதே போல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் கூறியபடி இது தொடர்பாக தனிநபர் ஆணையமும் அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இச்சமயத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதற்கு சிறப்பு சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியதோடு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க அமைச்சர்கள் ஏவாவேலு மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் என இருவரையும் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் குறிப்பிட்ட நிலையில் தற்போது அமைச்சர் உதயநிதியும் சந்திக்கிறார் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதுவரை சம்பவத்தில் விசாரணை அடிப்படையில் தொடர்புடைய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த விபச்சாராய விற்பனையில் தொடர்புடைய இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் சிலர் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக சாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.